ஹாய் எவ்ரிபடி. ஸோ ஹைலைட்டர் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி ரொம்ப நாள் வரும். ஏன்னா மாய்ஸ்சர் ஸ்டேக், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஸ்டேக் அப்படின்னா வந்து அது ஆக்சுவலி தீரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னா எஸ், ஐ கெஸ் இட் இஸ் ரியலி ஒர்த் இட். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம சீக் போன்ஸில், அதுக்கப்புறம் நோஸில் எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இதாக பாருங்கள் ஹைலைட்ரு. ஸோ இதுலேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது, 2-3 ஷேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹைலைட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் க்ளோ இருக்குது. ஸோ எவ்வளோ க்ளோயாக உங்கள் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் ஹைலைட்டர், ப்ரான்சர், அப்புறம் ப்ளஷ் இருக்குது. ஸோ ப்ரான்சர்லாம் ப்ரௌன் கலர் இருக்கும், ப்ளஷ்லாம் ரெட் கலர் இருக்கும். இது வந்து நைக்காவில் நம்ம வாங்கலாம். இது வந்து 4 ஷேட்ஸில் விற்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கின் கேர் பண்ணி கிளாஸ் ஸ்கின் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் எவ்வளோ தான் ஸ்கின் கேர் பண்ணி நம்ம கிளாஸ் ஸ்கின் வர வச்சாலும் அதுக்கு மேலே ஹைலைட்டர் போட்டால் தான் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஸ்கின் நேச்சுரலாக இருக்கிறவங்களை விட நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் நம்ம ஹைலைட்டர் போட்டுக்கணும். நம்ம மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஹைலைட்டர் மட்டுமே போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து மேக்கப் மேலே ஹைலைட்டர் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோவில் நான் வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கூட நின்றுட்டுருந்தேன். அவங்க பயங்கரமாக ஸ்கின் கேர் பண்ணி சூப்பராக இருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்கும், டார்க் ஸ்பாட்லாம் இருக்கும். நான் மேக்கப் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு மேலே ஹைலைட்டர்லாம் போட்டுருந்தோன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா பயங்கரமாக நான் மின்றேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ ஹைலைட்டர் எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு.